வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மலையகம் செய்திகள். இது மலையக மக்களின் அன்றாட வாழ்வியல், ஆரோக்கியம் மற்றும் கருத்துக்களை சொல்லும் ஒரு செய்தி அறிக்கை. இப்போது தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கோட்டக்கலை பிளான்டேஷன்ஸ் பிஎல்சி நிறுவனத்தின் கீழ் உள்ள PHDT காலி பிராந்திய தோட்டங்களுக்கு பணிப்பாளர் நாயகத்தின் விஜயம். கோட்டக்கலை பிளான்டேஷன்ஸ் PLC இன் கீழ் உள்ள PSDT காலி பிராந்திய தோட்டங்களுக்கு பணிப்பாளர் நாயகம் விஜயம் செய்தார். இதன்போது ராய்காம் மற்றும் கிக்கியானா கண்ட தோட்டங்களில் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களின் செயல்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு ஆரம்பகால கல்வி மற்றும் சத்தான உணவு எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்திய அவர், அங்கு கல்வி கற்று இன்றைக்கு மருத்துவம் மற்றும் சட்டம் போன்ற உயர்துறைகளுக்கு தெரிவாகியுள்ள தோட்ட மாணவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகளையும் பாராட்டினார். மேலும் தொழிலாளர்களின் வீட்டுத் திட்டங்கள் மற்றும் அரசு பொறுப்பேற்று சிறப்பாக இயங்கி வரும் தோட்ட மருத்துவமனை ஆகியவற்றின் முன்னேற்றங்கள் குறித்தும் அவர் தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். டிக்கோயா நகரசபை மண்டபத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம். ஹட்டன் PHDT பிராந்திய அலுவலகம் மற்றும் ஹட்டன் தலைமையக போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழா டிக்கோயா நகர மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திரு பிரதீப் வீரசேகர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுமார் 170 தோட்டப்பகுதி பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது பெண்களுக்கான சட்ட உரிமைகள், பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தோட்டப்பகுதி பெண்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வழங்கும் பங்களிப்பை கௌரவித்ததோடு பெண்களின் அதிகாரம் மற்றும் தலைமைத்துவத்தை வலுப்படுத்துவதன் மூலம் ஒரு முற்போக்கான சமுதாயத்தை கட்டியெழுப்புவதே இந்த விழாவின் முக்கிய நோக்கமாகும். லோஹி தோட்டத்தில் இளைஞர் வலுவூட்டல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்றைய இளைஞர்களை வலுப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் எனும் தொனிப்பொருளில் லோஹி தோட்டத்தில் இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி PSDT நுவரெலியா நிறுவனத்தால் சிறப்பாக நடத்தப்பட்டது. சுமார் 40 இளைஞர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் அது தொடர்பான தவறான புரிதல்களை நீக்குதல் குறித்து விளக்கமளிக்கப்பட்டதுடன் மது மற்றும் புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இளைஞர்கள் தங்கள் வாழ்வின் முக்கிய முடிவுகளை பொறுப்புடன் எடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் வழிகாட்டியதுடன் இக்கட்டான உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து வெளிப்படையாக பேச ஒரு பாதுகாப்பான தளத்தையும் இந்நிகழ்ச்சி ஏற்படுத்திக் கொடுத்தது. கண்டி பிராந்திய PHDT-யினால் நடாத்தப்பட்ட ரூட் ஆஃப் வெல்னஸ் ஆரோக்கிய விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம். எட்டவத்தை தமிழ் வித்தியாலயத்தில் மாத்தளை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் ஆதரவுடன் ரூட் ஆஃப் வெல்னஸ் எனும் விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 82 தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் 23 சிறுவர்கள் கலந்து கொண்டு பல் மற்றும் வாய் புற்றுநோய், தொற்றா நோய்கள், காசநோய் மற்றும் கண் பரிசோதனைகளை செய்து கொண்டனர். பரிசோதனைகளின் முடிவில் மேலதிக சிகிச்சைகளுக்காக 12 நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டதோடு நோய் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிதல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வும் தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். சிறந்த ஆரோக்கியத்தின் ஊடாக தோட்ட சமூகத்தை வலுப்படுத்துதல். மாதிரி தோட்ட திட்டத்தின் மாடல் எஸ்டேட் கீழ் தோட்டத் தொழிலாளர்களிடையே காணப்படும் இரத்த சோகையை அனீமியா குறைக்கும் நோக்கில் கிளாசோ கிளாசாங் தோட்டத்தில் விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து வேலை திட்டம் நடைபெற்றது. இலங்கையில் நிலவும் பொது சுகாதார பிரச்சினையான இரத்த சோகையை தடுப்பதற்காக இரும்புச்சத்து, ஐரன் மாத்திரைகளை உட்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து இங்கு விளக்கமளிக்கப்பட்டது. குறிப்பாக இரும்புச்சத்து உறிஞ்சப்படுவதை அதிகரிக்க விட்டமின் C உடன் சேர்த்து உட்கொள்ளவும், தேநீர் அல்லது காபி குடிப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தோட்டப்பெண் தொழிலாளர்களுக்கு 1 மாத காலத்திற்கு தேவையான இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் C மாத்திரைகள் வழங்கப்பட்டதுடன் தோட்ட மருத்துவ அதிகாரியின் மேற்பார்வையில் இவை தினசரி விநியோகிக்கப்படவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுடன் இன்றைய பெருந்தோட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல பெருந்தோட்ட செய்திகளை அறிந்து கொள்ள மலையகம் நியூஸினை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.